ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு டே 4 எபிசோட் 4. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் நீங்க டெய்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் உங்க நல்ல பழக்கவழக்கங்களோட உங்க வாழ்க்கைய கட்டமைச்சிருந்தீங்கன்னா, அதுபடி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை எதுவுமே நடக்காது. ஸோ எல்லா நாளுமே நம்ம நல்லா தான் இருக்க போறோம். அப்படின்ற ஒரு மேலோங்கிய சிந்தனையோட இன்னைக்கு நாள் ஆரம்பிங்க. எல்லா நாளையும் ஆரம்பிங்க. அண்ட் எல்லா நாளையும் முடிங்க. பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் அண்ட் கிராட்டிட்யூடோட இருங்க. ஃபார் ஈவன் ஸ்மால் திங்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். உங்கள சுத்தி நடக்கிற விஷயத்துக்கும் கிராட்டிட்யூடா இருங்க. இன்னைக்கு இன்னைக்கு உண்டான செட்டப் வந்து எத பேஸ் பண்ணி எத பத்தி ஷேர் பண்ணலான்னா, நேத்து ஒரு நியூஸ் படிச்சேன். ஹைதராபாத் ஐஐடி ஹைதராபாத்ல படிச்ச ஒரு ஸ்டூடண்ட் வந்துக்கு அவங்க கேம்பஸ் இன்டர்வியூல வந்து 2.4 குரோர் பேக்கேஜ் வந்து ஆனுவலி கிடைச்சிருக்கு. ஒரு ஃப்ரம் நெதர்லாண்ட் பேஸ்டு ரிசர்ச் கம்பெனில இருந்து அப்படின்னு படிச்சேன். த மெயின் டேக் அவே ஃபார் மீ இதெல்லாம் பார்க்குறப்போ, எஜுகேஷன் இஸ் தி ஒன்லி வே ஆஃப் அப்லிஃப்ட்மென்ட் ஃபார் மெனி மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலீஸ். ஸோ, இப்போ நீங்க ஒரு பேரண்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க உங்க பசங்களுக்கு மெயின் வேல்யூஸ் நீங்க எத கடத்தணும்னா, அ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நீங்க எஜுகேஷன்ல குடுங்க அவங்களுக்கு. அவங்கள அத சுத்திக்கு உண்டான எக்கோசிஸ்டம்லயே அவங்கள வளர்த்துக்கிட்டு வாங்க. மிராக்கிள்ஸ் ஒன்லி ஹேப்பன் டூ தோஸ் ஹூ ஆர் டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் தேர் எஜுகேஷன். நம்ம நம்ம பெரிய ஆள் ஆகலன்னா கூட, நம்ம இப்போ ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இதுல இருப்போம். கீழ இருந்தாலும், மேல இருந்தாலுமே, நம்ம ஃபினான்ஷியலி எந்த லெவல்ல இருந்தாலுமே, இப்போ இருக்க டெக்னாலஜி நம்மள சுத்தி இருக்க டெக்னாலஜி என்வைரன்மென்ட் வந்து பெரிய மனி டிமாண்டிங்கா இல்ல. ஈவன் ஃபார் ஸ்கூல்ஸ் கூட நீங்க அஃபோர்டபுளா சேர்த்துட்டு, நீங்க ஆ ஆன்லைன்ல நீங்க ஈஸியா எவ்ரிபடி எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஈஸியா அவைலபிளா இருக்கு. சிம்பிள் டேட்டா இது இருந்தா போதும். ஸோ, அந்த மாரி இது நீங்க புது புது விஷயங்கள நீங்க முதல்ல அப்டேட் ஆயிக்கோங்க. உங்க பசங்களுக்கு அவங்க அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு சொல்லி தரதுலருந்து அவங்கள எந்த கேரியர்ல அவங்கள ஈடுபடுத்தலாம். அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு எது பாசிட்டிவ், நெகட்டிவ் இது எல்லாமே நம்ம ஒரு கடந்து வந்திருப்போம். நம்ம எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம எந்தெந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். எது எதெல்லாம் ஈஸியா அவைலபிளா இருந்துச்சு. நம்மளோட அறியாமையால, நம்மளோட சூழ்நிலையால நம்ம எத எத தவற விட்டோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு அத ஈஸியா கடத்தலாம். அந்த ஒரு மேலோங்கிய சிந்தனை எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் எவர் திங்க் ஒரு ஃபினான்ஷியலா நம்ம வந்து பெரிய ஆள் ஆனா தான் நம்ம நல்லா படிக்க வைக்க முடியும். அவங்களுக்கு உண்டான அந்த எஜுகேஷன குடுக்க முடியும். ஸோ வந்து நம்ம இன்னுமே நல்லா சம்பாரிக்கணும் அப்டின்ட்டு, அ வேற வேற ஸ்விட்ச் ஆன் பண்ணாதீங்க. வேற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடிக்கிட்டு, ரிஸ்க் அதிகமுள்ள வேஸ சூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ, உங்க ஆசைகள குறைச்சுக்கிட்டு, நீங்க வந்து உங்க பசங்களுக்கு உண்டான எஜுகேஷன்ல எப்படிலாம் அது மூலியமா அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ண முடியுமோ, அதுக்குண்டான சிந்தனைகள வளர்த்துக்கிட்டு, அவங்கள நீங்க க்ரூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு மிராக்கிள் ஹேப்பன். கண்டிப்பா இந்த மாரி நேத்து சொன்ன மாரி ஒ அ எ உங்க ஃபேமிலி அண்ட் ஜெனரேஷனே அப்லிஃப்ட்மென்ட் ஆற மாரி ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்கு நீங்க எஜுகேஷனுக்கு முழு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா தான் அது நடக்கும். அண்ட் த மெயின் திங் இதான் எஜுகேஷன் இஸ் தி ஒன்லி வே ஆஃப் அப்லிஃப்ட்மென்ட். இத ஒரு இதுல எழுதிட்டு உங்க ரூம்ல ஒட்டிக்கோங்க. படிச்சா மட்டும் தான் யாரையுமே இது போதும். இது ஏதாவது பிசினஸ் பண்ணேன். ஒரு 10த், 12த் முடிச்சோன ஒரு காலேஜ் 3 டிகிரி அவங்களுக்கு ஒரு கேலிபர் இருந்தா அத கன்டின்யூ பண்ண விடுங்க. பட் அட் தி சேம் டைம் உங்க கண்டிஷன்ஸ் பொறுத்தும் நீங்க அதுக்கு ஏத்த மாரி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு, அதுல எப்படி சுப்பீரியரா ஆவலாம் அப்படின்ற மாரி ஆ தேடுங்க. மென்டர்ஷிப் மாரி ஆ ஆ ஆப் கோர்சஸு YouTubeலயே நீங்க வந்து அடுத்து என்னன்னா 1008 இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கு. தி ஒன்லி திங் யூ ஹேவ் டூ என்ஹான்ஸ் யுவர்செல்ஃப் இஸ் ஹவ் யூ ஆஸ்க் த கொஸ்டின் அண்ட் வேர் டு யூ ஆஸ்க் தட் கொஸ்டின். நீங்க எத கேட்கணும், எங்க கேட்கணும். இத மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டு வாங்க. அப்பதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அத சொல்ல முடியும். அண்ட் அவங்களும் வந்து ஓகே எஜுகேஷன் மூலியமா தான் அப்பா இப்படி ஆயிருக்காங்க. ஆ ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இல்லனாலுமே நம்ம ஒரு எஜுகேஷன்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நம்ம அதுல
அதுல ஒரு சுப்பீரியாரிட்டியா வந்தா, நம்ம லைஃப்பும் நல்லா இருக்குன்ற ஒரு சிந்தனை ஆரம்பத்துல இருந்தே பதிய வைங்க. அண்ட் 2, 3 நாளா அந்த இந்த டைம் அதிகமா 10, 15 மினிட்ஸ் ஐ அம் ட்ரையிங் டூ மூவ் பியாண்ட் தட் அண்ட் ஐ ஹேவ் பட் அந்த பாசஸ் இல்லாம அந்த பேசுறது வந்து ஏதோ ஒண்ணு நமக்கு புடிச்சது ரொம்ப பேஷனட்டா ஒரு இன்ஃபர்மேஷன கடத்துறப்ப தான் அது டைம் போறதே தெரியல. பட் எல்லா நாளுமே அத பண்ண முடியுமான்னும் தெரியல. முடிச்சதுக்கப்புறம் இத சொல்லியிருந்தா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கலாம் அப்படின்னும் தோணும். பட் திஸ் இஸ் மீ அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். அண்ட் இன்னொரு 3 மந்த்ஸ் இன்னொரு 10 டேஸ் கழிச்சு கூட இன்னும் கொஞ்சம் டெய்லியுமே இந்த இந்த டெக்னாலஜி எராவ பொறுத்தவரைக்குமே டெய்லியுமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டெய்லியுமே உங்களுக்கு ஒரு புது ஐடியாஸ் வருது. புது டெக்னிக் நீங்க கத்துக்கலாம். புரொவைடட் நீங்க வந்து ஓப்பன் மைண்டா இருந்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு புது விஷயம் எங்கேயாவது இருந்து பாப் அவுட் ஆகும். நீங்க வந்து எங்கடா இந்த நல்ல விஷயங்கள்லாம் எங்க இருக்குன்ட்டு நீங்க தேடல்ல இருந்தா மட்டும் போதும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில வந்து உட்காரும். அண்ட் இந்த நேரத்தில அந்த அஸ்வின் ஒரு மைக் அசி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. மைக் அசி சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து ஒரு பட்டர்ஃப்ளைய புடிக்கணுன்ட்டு இருந்தீங்கன்னா, நீங்க புடிக்கிறப்பலாம் அது நீங்க புடிக்கவே முடியாது. அது வந்து அ நவுந்து நவுந்து போய்க்கிட்டே இருக்கும். பட் நீங்க வந்து உங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளை ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல வந்து உட்காரும். அ இந்த பட்டர்ஃப்ளைங்கிறது நமக்கு ஒரு புடிச்ச விஷயம்னு நெனச்சுக்கலாம். ஒரு நம்மளோட ஒரு ஆம்பிஷன்னு நெனச்சுக்கலாம். நம்ம நம்மள நம்மள என்ஹான்ஸ் பண்ணிக்காம, நம்ம டேலண்ட்ஸ இது பண்ணிக்காம, அப்லிஃப்ட்மென்ட் பண்ணிக்காம, நம்ம வெறும் ஆம்பிஷன மட்டும் பார்த்துட்டு புடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா, அது கண்டிப்பா நம்ம கிட்ட வராது. இதுவே நீங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் ஜோன், உங்களுக்கு அந்த ஆம்பிஷனுக்கு என்ன பண்ண வேண்டியது, என்ன நீங்க ரெடி ஆகணுமோ, அதுக்குண்டான வேலைகள நீங்க அதுல எது அதுல எது உங்களுக்கு வரல, அதுல எது உங்களோட ப்ளஸ், அதுல எது உங்களோட மைனஸ் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி, நீங்க அத என்ஹான்ஸ் பண்ற வேலையில இருந்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆம்பிஷன், அந்த பட்டர்ஃப்ளை மாரி உங்க கிட்டயே வந்துரும். ஸோ, திஸ் இஸ் சிம்பிள் திங். சிம்பிளா புரிய வைக்கிற மாரி ஒரு பேசியிருந்தாப்ல மைக்கேசி. அண்ட் நல்லதே நடக்கும். டூ குட், ஸ்டே குட். நல்லதே பேசுங்க. பாசிட்டிவான பீப்பிள்ஸ நம்ம கூட வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலுமே, நீங்க ஒரு பாசிட்டிவ் என்வைரன்மென்ட்ல உங்க வொர்க் கேரியர பாத்தையும் வச்சுக்கிட்டு, ஃபேமிலிலயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு 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 ஹார்மனி மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அ உங்களுக்கு சக்சஸ் தான் டெய்லியுமே. நீங்க வெறும் ஒரு மணி மேக்கிங்ல தான் சக்சஸ் ஒரு ஆளுக்கு எடை போடுவாங்க அப்டின்லாம் இல்ல. நீங்க நிம்மதியா நைட்டு தூங்குனாவே அது ஒரு சக்சஸு. ஒரு நாளைக்கு தூங்கி இன்னைக்கு நைட்டு தூங்குறவங்க காலைல எந்திரிக்கிறவங்களும் உலக லெவல்ல ஒரு 70,000, 60,000 பேர் இறக்குறாங்களாம். ஸோ நீங்க எந்திரிச்சுட்டீங்கனாவே உயிரோட, யூ ஆர் லக்கியஸ்ட் பெர்சன் அப்படின்னு நெனச்சுக்கலாம். அதுவே ஒரு சாதனை. ஸோ டோன்ட் எவர் ஃபீல் லோ ஆஃப் யுவர்செல்ஃப் ஆர் எனிபடி அண்ட் கன்டின்யூ வாட்டெவர் நீங்க என்ன உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாவே இருந்தாலுமே, யார் அத முன்னாடி பண்ணிட்டாலுமே உங்களோட டேலண்ட் கம்மியா இருக்கு, ஃபினான்ஷியல் லெவல்ல கம்மியா இருக்கவங்க கூட அத அவங்களால அச்சீவ் பண்ண முடியுதுன்ட்டு நீங்க வந்து டோன்ட் ஃபீல் லோ ஆஃப் யுவர்செல்ஃப். எல்லாருக்குமே அதோட டைம் எடுத்துக்கும். அந்த ஜர்னி வந்து அவங்கவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்க டேலண்ட்ட பொறுத்து அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் யூ லேக்கிங் டேலண்ட்ட ஹார்ட் ஒர்க்ல நீங்க அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் வந்து டேலண்ட்ட அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 திங்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அண்ட் நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவான பீப்பிள நம்ம சுத்தி வச்சிருக்கிறதுனால, நமக்கு என்னென்ன இம்பேக்ட் நடக்கும் டே டூ டே லைஃப்ல அண்ட் இந்த லாங் ரன் என்னென்ன பழக்கவழக்கங்கள் நமக்கு மாறும் வாய்ப்பு இருக்கு. அவங்களோட நல்ல வைப்ரேஷன்லாம் நமக்கு வரும். அண்ட் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். ரிமெம்பர் திஸ் ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். நீங்க டேலண்ட்டும் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். டேலண்ட்ல நீங்க லேக்கிங்கான்னு தெரியறது ஒரு விஸ்டம் வேணும். நமக்கு ஒரு டேலண்ட் இல்லன்னு நம்ம மைண்ட ஏத்திக்கிறதுக்கே நமக்கு ஒரு நல்ல அறிவு இருந்தா தான் அத ஏத்துக்க முடியும். இல்லன்னா முக்காவாசி நேரம் நம்ம 20ஸ் ஏர்லி 20ஸ் 25ஸ்லலாம் நம்ம பெரிய டேலண்ட் ஆனவங்க அப்டின்னு நெனச்சுட்டு நம்ம நாட்கள கடத்திட்டு கொண்டு போயிட்டுருப்போம். பட் ஒரு 30ஸ் அந்த மாரி ஏதோ ஒரு ஏஜ்ல ஒரு 20ஸ்லயும் நீங்க வரலாம். அது
இது எல்லா ஞா ஞானமும் சீக்கிரம் நடக்கணும்னா, நான் சொன்ன மாரி நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஆட்களோட பழகிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களே உங்கள ரிமைண்ட் பண்ணுவாங்க, உங்கள மாத்துவாங்க அந்த மாரி. இல்ல சூழ்நிலையால நீங்க உங்களால அப்படி இருக்க முடியல அப்படின்னா, அந்த விஸ்டம் வர ஏஜ் தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சுன்னா, உங்க சக்சஸ் வர ஏஜும் தள்ளி போய்க்கிட்டு இருக்கும். திஸ் இஸ் த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அந்த உலக நியதின்ற மாரி நான் கத்துக்கிட்டது. அண்ட் நானும் இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் என்னோட டெய்லியுமே போட்டு அரு அருன்னு அறுக்க தேவையில்ல. ஏதாவது நியூஸ் ஈவென்ட்ஸ் சொல்லலாம்னா, அது பெரிய எல்லாருமே இன்னைக்கு கடந்து வந்தது தான். இன்னைக்கு போட்டானுங்க வெனிசுலால அமெரிக்காக்காரைங்க போய் அடிச்சு தூக்கிட்டு நடந்தது. எல்லாமே பத்தி பேசலாம். பட் என்னோட ஆடியன்ஸ் அது எப்படி ஒரு லைஃப் லெசனாவே போவோம். அப்படியே போக போக அப்படியே இத என்ஹான்ஸ் பண்ணி, அது அப்படியே ஒரு கோர்வையா எப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டு வரதுன்ற அந்த டெக்னிக்க ஃபர்ஸ்ட்டு நம்ம மெருகேத்திக்கிட்டு, அப்புறமா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு மியூசிக் ஆட் பண்ணலாம். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வேற என்ன எடிட்டிங் ஆப்ஸ் இருக்கு? ஆடியோ எடிட்டிங் டூல்ல வேற என்ன டிஃபரன்ஸ் கொண்டு வரலாம்? அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, அதுக்கான கொஞ்சம் இது பண்ணிட்டு, என்ஹான்ஸ் பண்ணிட்டு பிரசன்ட் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ, அ அண்ட் ஒன் மோர் திங் ஐ டோன்ட் கேர் ஆல்சோ. அ இதெல்லாம் நடக்குமோ, நடக்காதோ! பட் ஐ வில் ட்ரை டூ டூ திஸ் டெய்லி ஃபார் மை ஓன் செல்ஃப். ஸோ, ப்ளீஸ் பியர் வித் மீ. இஃப் யூ ஆர் லிசனிங் 4 ஆடியோவும் இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா, தேங்க்ஸ். உண்மையிலேயே குடுத்து வச்சிருக்கணும் உங்கள என் வாழ்க்கையில நான் நீங்க என் வாழ்க்கையில இருக்கிறதுக்கு. And certain out of the range audience also have started to listen, and it's so overwhelming. Uh, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க Spotify எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்க. Spotifyல அந்த ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஆட்டோமேட்டிக்கலா உங்க ஃபீடுல டெய்லியுமே வந்துரும். டெய்லி இந்த ரேஞ்சில தான் நான் இந்த டைம் பீரியட்ல இந்த டைம் ஃப்ரேம்ல தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ நுவான்ஸா இருக்காது. நீங்க எதுனாலுமே நீங்க கமெண்ட் பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் பெஸ்ட் திங் எனக்கு என்ன பிடிக்கும்னா, நீங்க ஏதாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பேஷன நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன காரணம் காட்டி நீங்க தள்ளி போட்டுட்டு இருக்க வந்தது. நீங்க நாம் இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? ஒரு கன்சிஸ்டன்ட்டா இல்லாம இருந்தீங்கன்னா, இல்லாம இருக்கிற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, டூ சம்திங், ஸ்டார்ட் சம்திங் அண்ட் இட்ஸ் நெவர் லேட். த பெஸ்ட் திங் டூ பிளான்ட் அ ட்ரீ இஸ் டுமாரோ. ஆ நாளைக்கு செடி வச்சா கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு பெரிய இதாகும். ஏதாவது ஒரு புக் எழுதுங்க. புக் படிங்க. உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு செட்டான ஆத்தர்ஸ சூஸ் பண்ணுங்க. யாரோட எழுத்து உங்கள ஈஸியா கவர்ந்து இழுக்குது அப்படின்ற மாரி ரைட்டர்ஸ சூஸ் பண்ணுங்க. எல்லா ரைட்டர்ஸையும் படிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்க்ரீன் ப்ளே மாரி இருக்கும் ரைட்டிங். அது ஒரு கலை வந்து. நீங்க அந்த மாரி ஒரு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி அந்த மாரி ஒத்த சிந்தனையுடைய கருத்தாளர்களின் புத்தகங்களையே நீங்க விரும்புவீங்க. திருப்பி நீங்க நார்மலா ஒரு போலோ கிலோ மாரி நீங்க போனா, அ திருப்பி அந்த ரீடிங் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். திருப்பி புக்ஸ் படிக்க மாட்டீங்க. திருப்பி அது ஒரு 2, 3 வீக்ஸ் ஆகும். திருப்பி உங்களுக்கு உண்டான சிந்தனையாளர்களுடைய புக் கிடைக்கிற வரைக்கும் அந்த பழக்கம் நின்று போகும். ஸோ, யாரு உங்க சிந்தனையோட ஒத்து இருக்கவங்கள, அவங்கள கண்டுபிடிச்சு, அவங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி, டெய்லியுமே இந்த 100 பேஜ் படி அப்படின்னா படிச்சா நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. முடிக்கிற வரைக்கும் உங்க இன்ட்ரெஸ்ட் குறையாம இருக்கிற வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு புக்க. அப்பதான் அது அந்த ஒரு நல்ல ஹேபிட்ன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்றது. அண்ட் இந்த வருஷம் அந்த அந்த என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 10 புக்ஸாவது கம்ப்ளீட்டா எனக்கு புடிச்ச ஆத்தர்ஸோட பர்ச்சேஸ் பண்ணி நான் படிக்கணும். அது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். த ஒன் மோர் திங் நீங்க இந்த மாரி ஓப்பனா மேனிஃபெஸ்ட் பண்றப்போ, இட் ஆட்ஸ் கூடுதல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அ புரோவைடட் நீங்க அந்த மாரி ஒரு லைஃப் நீங்க ரூல்ஸ் வச்சு நீங்க இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்றதுக்கு உண்டான அழுத்தங்கள் வந்து நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. இன்னொன்னு வந்து நம்ம அ வேற என்ன? அவ்வளோதான். டூ திங்க், டூ குட், ஸ்டே குட் அண்ட் எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க. வாழ்க்கை மிக அழகானது. எப்பேர்ப்பட்ட அற்புதங்களையும் நிகழ்த்தும் வல்லமை படைத்தது. நீங்கள் எதுவாக விரும்புகிறீர்களோ, அதுவாகவே ஆவீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த்.